அனந்தபூர் என்ற அந்த சிறிய ஊருக்கு ஒரு ஆற்றின் அமைதி இருந்தது. அங்கே பசுமையும் ஓடுவேய்ந்த வீடுகளும் நிறைந்த தெருக்களில் ஒரு சாதாரண அரசு பள்ளியில் ஆசிரியையாக இருந்த அனிதாவின் வாழ்க்கை மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. அனிதாவின் உலகம் மிகவும் சிறியது. புத்தகங்கள், இயற்கையின் அழகு, அவ்வப்போது வரும் காஃபி கோப்பையின் மனம் ஆகியவற்றால் நிரம்பியது. அவளுடைய குணம் அந்த ஆற்றைப் போலவே அமைதியானதும் அழகானதும் ஆக இருந்தது. படிப்பை முடித்து சொந்த காலில் நிற்கத் தொடங்கிய பிறகு அவளுடைய அப்பாவும் அம்மாவும் அவளுடைய திருமணத்தை பற்றி பேசத் தொடங்கினர். அப்போதுதான் அந்த திருமண பேச்சு வந்தது. நகரத்தில் பிரபலமான கட்டுமான தொழிலதிபரான அர்ஜுன், அனந்தபூரில் உள்ள மக்களால் கனவு காண முடியாத அளவுக்கு பெரிய பெயரும் பதவியும் உள்ள ஒரு மனிதன். முதல் சந்திப்பில் அர்ஜுன் மிகவும் நல்ல மனிதனாக தோன்றினான். அவன் அனிதாவிடம் மரியாதையுடனும் பாசத்துடனும் பேசினான். அவளுடைய படிப்பையும் அவளுடைய கனவுகளையும் அவன் மதிக்கிறான் என்று அவளுக்கு தோன்றியது. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த அனிதாவின் அப்பா அம்மாவுக்கு இந்த உறவு ஒரு பெரிய நிம்மதியாக இருந்தது. ஒரு பிரபலமான நபரின் மருமகளாக அவளுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்கும் என்று அவர்கள் கனவு கண்டனர். இவ்வாறு அந்த திருமணம் முடிவாகியது. அனந்தபூரின் எல்லா பாரம்பரியங்களுடனும் ஒரு சிறிய கோவிலில் நடந்த எளிமையான திருமண விழாவுக்கு பிறகு அனிதா தனது புதிய வீட்டை நோக்கி பயணத்தை தொடங்கினாள். அவள் வளர்ந்து வந்த வீட்டின் எளிமையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது அந்த நகரத்தில் உள்ள அரண்மனை போன்ற அந்த பெரிய வீடு. வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஆடம்பரத்தை பறைசாற்றும் பொருட்கள். அனந்தபூரில் உள்ள மக்களுக்கு கனவு காண மட்டுமே முடிந்த ஒரு விஷயம். ஆடம்பரத்தின் பளபளப்பு இருந்தபோதிலும் அந்த வீடு அனிதாவை வரவேற்க முடியவில்லை. அங்கு அவளை வரவேற்றது அர்ஜுனின் அம்மாவான தேவயானியின் குளிர்ந்த பார்வை. ஒரு சாதாரண அரசு பள்ளி ஆசிரியைத்தான் என் மகன் திருமணம் செய்து கொண்டானா என்ற அவளுடைய வார்த்தைகள் அனிதாவுக்கு ஒரு அம்பாகத் தோன்றியது. பின்னர் அர்ஜுனின் தங்கைகளான மீராவும் ராதிகாவும். அவர்கள் எல்லா விஷயங்களிலும் அனிதாவை கேலி செய்யத் தொடங்கினர். உங்கள் ஊரில் இப்படி ஒரு கழிவறை கூட இருந்திருக்காது என்று ராதிகா சொல்ல மீரா சிரித்தாள். இந்த கேலிகளை கேட்டு அர்ஜுனின் அம்மாவும் சிரித்தாள். அனிதாவின் சிறிய உலகில் இதுவரை யாரும் அவளை அறியாமல் கூட கேலி செய்யவோ பரிகாசம் செய்யவோ செய்யவில்லை. அதனால் அந்த வார்த்தைகள் அவளுடைய மனதை பெரிதும் வலிக்கச் செய்தன. அவளுடைய கல்வியைப் பற்றி யாராவது பேசினால் அது அவர்களுக்கு ஒரு நகைச்சுவையாக இருந்தது. ஒரு ஆசிரியையாக இருந்தது அவளுக்கு ஒரு குறையாக அவர்கள் கருதினர். ஒரு சாதாரண பள்ளியில் ஆசிரியையாக இருப்பவளுக்கு இந்த வீட்டின் மதிப்பு புரியாது என்று தேவயானி கூறினாள். இந்த வார்த்தைகளுக்கு முன்பு அனிதாவால் ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை. அர்ஜுன் வீட்டுக்கு வந்தபோது இந்த விஷயங்களைப் பற்றி அனிதா அவனிடம் சொல்லவில்லை. ஏனெனில் தன்னால் அவனுடன் வாக்குவாதம் உண்டாகக்கூடாது என்று அவள் மனதார விரும்பினாள். ஆனால் தேவயானியும் அவனது தங்கைகளும் அவளை முன்னிலையில் கேலி செய்யும்போது அர்ஜுன் எதுவும் செய்யவில்லை. ஒரு புன்னகையுடன் அதை தவிர்த்து அவன் ஒதுங்கினான். அவனுடைய மௌனம் அனிதாவுக்கு மிகுந்த வேதனையை உண்டாக்கியது. தன்னை பாதுகாக்க வேண்டிய ஒருவன் மௌனமாக நிற்பது அவளை மேலும் வலிக்கச் செய்தது. முதல் இரவில் அர்ஜுன் அனிதாவிடம் கூறினான், அம்மாவும் தங்கைகளும் சொன்ன வார்த்தைகளை நீ கவனிக்கக்கூடாது, அது அவர்களுடைய நகைச்சுவை. ஆனால் அவளுக்கு அது நகைச்சுவையல்ல என்று தெரியும். அவளுடைய மனதின் காயங்களை அவளுக்கு மட்டுமே தெரியும். அனிதாவின் மனவேதனையையும் துக்கத்தையும் அந்த வீட்டில் யாருக்கும் புரியவில்லை. அவர்களுக்கு அவள் ஒரு நகைச்சுவை, அவர்களின் கேலிகளுக்கு சிரிக்கும் ஒரு பொம்மை. ஆனால் ஒரு நாள் அவளுடைய உடலில் சில மாற்றங்களை அவள் உணர்ந்தாள். அவள் ஒரு மருத்துவரை பார்த்தாள். ஒரு சிறிய அதிர்ச்சியுடனும் அதைவிட பெரிய மகிழ்ச்சியுடனும் மருத்துவர் கூறினார், நீங்கள் கர்ப்பிணி. அந்த செய்தி அவளுக்கு மிகுந்த ஆறுதலை அளித்தது. அந்த வீட்டில் அவள் தனியாக இல்லை என்று அவளுக்கு தோன்றியது. தன்னுள் ஒரு புதிய உயிர் வளர்கிறது என்ற உணர்வு அனிதாவின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக மாறியது. அவள் அந்த வீட்டின் குளிர்ந்த சுவர்களுக்கு நடுவில் தனியாக இல்லை என்று உணர்ந்தாள். ஒவ்வொரு நாளும் அவள் அந்த மகிழ்ச்சியை மனதில் ஒதுக்கியாருக்கும் தெரியாமல் தனது வயிற்றை தொட்டு மகிழ்ந்தாள். தன்னால் ஒரு புதிய உயிர் உருவாகப் போகிறது என்று அவள் தன்னை நினைவுபடுத்தினாள். அந்த நேரத்தில் அவள் அனுபவித்த துக்கங்களையும் பரிகாசங்களையும் அவள் மறந்தாள். தான் தனியாக இல்லை, தன்னுடன் ஒருவர் இருக்கிறார் என்று அவளுக்கு தோன்றியது. யாருக்கும் தெரியாமல் அந்த குழந்தையின் கால்கள் உதைப்பதை அவள் கனவு காண முடிந்தது. இறுதியாக இந்த மகிழ்ச்சியான செய்தியை அர்ஜுனிடம் பகிர்ந்து கொள்ள அவள் முடிவு செய்தாள். அவன் அந்த செய்தியை கேட்டு மகிழ்வான் என்று அவள் நம்பினாள். அர்ஜுன் வீட்டுக்கு வந்தபோது அவள் ஆவலுடன் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தாள். இரவு உணவு முடிந்த அவர்கள் அறையில் தனியாக இருந்தபோது அனிதா மெதுவாக அந்த செய்தியை அவனிடம் கூறினாள், அர்ஜுன், நாம் அப்பாவும் அம்மாவும் ஆகப் போகிறோம். அனிதா எதிர்பார்த்த மகிழ்ச்சி அவனது முகத்தில் தோன்றவில்லை. மாறாக ஒரு கணம் அவன் மௌனமாக இருந்தான். பின்னர் அவனது முகத்தில் பயமும் கவலையும் தோன்றியது. இப்போது ஒரு குழந்தையா, இவ்வளவு விரைவாக எதற்கு என்ற அவனது வார்த்தைகள் அனிதாவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின.
அடுத்த நாள் காலை தேவயானி அனிதாவை தனது அறைக்கு அழைத்தாள். அர்ஜுன் இதை பற்றி அம்மாவிடம் கூறியிருப்பது அனிதாவுக்கு புரிந்தது. தேவயானியின் முகத்தை பார்த்தவுடன் அனிதாவின் உள்ளத்தில் ஒரு பயம் தோன்றியது. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த பெண் இந்த குடும்பத்துக்கு ஒரு குழந்தையை பெற்றுத்தருவது எனக்கு பிடிக்கவில்லை. அதை வேண்டாம். நீ இப்போதே அதை நீக்க வேண்டும். அனிதாவின் உலகம் அப்போது உடைந்து போனது போல உணர்ந்தாள். அந்த வார்த்தைகள் அவளது இதயத்தில் ஒரு கத்தியாக பாய்ந்தன. அனிதாவின் கண்கள் நீரால் நிரம்பின. அம்மா, இது என் குழந்தை. என்னால் அதை விட முடியாது. அனிதாவின் கண்ணீரை கண்ட பிறகும் தேவயானியின் மனம் உருகவில்லை. உனக்கு அது வேண்டாவிட்டால் இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டாம். இது என் மகனின் குழந்தையல்ல என்ற அந்த வார்த்தைகளுக்கு அர்ஜுனின் தங்கைகளான மீராவும் ராதிகாவும் சிரித்து ஆதரவு அளித்தனர். அர்ஜுனி வீட்டுக்கு வந்தபோது அனிதா நம்பிக்கையுடன் அவனை அணுகினாள். அர்ஜுனின் குழந்தையை என்னால் கைவிட முடியாது. நீங்கள் ஏன் என்னுடன் இல்லை? அவளுடைய வார்த்தைகளுக்கு முன்பு அவன் மௌனமாக இருந்தான். அவளுக்கு அவன் மீது இருந்த நம்பிக்கை குறையத் தொடங்கியது. நீ அம்மா சொல்வதை கேட்க வேண்டும் என்று அர்ஜுன் இறுதியாக கூறினான். இது சரியான நேரமல்ல. அவனது வார்த்தைகள் ஒரு வாளாக அவளுடைய நம்பிக்கைகளை அழித்தன. அன்று இரவு அனிதா அறையில் தனியாக இருந்தாள். ஒரு குற்றவாளியைப் போல அவள் அறையில் அமர்ந்திருந்தாள். அவனது மொபைலில் வந்த ஒரு மெசேஜை அர்ஜுன் அவள் பார்க்காமல் நீக்குவதை அவள் கண்டாள். ஒரு சந்தேகம் தோன்றியது. அவள் அவனது மொபைலை எடுத்து பார்த்தாள். அது ஒரு பயங்கரமான உண்மையாக இருந்தது. அவன் வேறொரு பெண்ணுடன் நெருக்கமாக இருக்கிறான். அவர்களுக்கிடையேயான உரையாடல்களை அவள் பார்த்தாள். அர்ஜுன் அந்த பெண்ணை திருமணம் செய்ய விரும்புவதாகவும் அனிதாவை கைவிடப் போவதாகவும் அந்த மெசேஜ்களிலிருந்து அவள் புரிந்து கொண்டாள். அவளால் தனது கண்களை நம்ப முடியவில்லை. கணவனிடம் பேசும்போது அவள் நடுங்கினாள். உங்களுக்கு வேறொரு பெண்ணுடன் உறவு இருக்கிறதா? அவளுடைய குரல் தடுமாறியது. அர்ஜுன் அந்த உண்மையை ஒப்புக்கொண்டான். அவள் ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியை இல்லை. அவள் என் தரத்துக்கு ஏற்றவள். உனக்கு இது புரியாது. அதை கேட்டவுடன் அனிதாவின் எல்லா நம்பிக்கைகளும் முடிந்தன. அவளுக்கு கணவனிடம் இருந்த சிறிய அன்பும் நம்பிக்கையும் எல்லாம் இல்லாமல் போனது. அவனது கண்களில் பயமோ வருத்தமோ அவள் காணவில்லை. மாறாக கோபம் மட்டுமே. நீ ஒரு சாதாரண பெண். என் வாழ்க்கையில் இனி உனக்கு இடமில்லை என்று கூறி அர்ஜுன் முதல் முறையாக அவளை அடித்தான். அவளுடைய உள்ளத்தில் அந்த குழந்தையை மட்டுமே மிச்சமாக வைத்திருந்தாள். இந்த கணத்தில் இந்த இடத்திலிருந்துதான் செல்ல வேண்டும் என்று அவளுக்கு புரிந்தது. தனக்கும் தனது குழந்தைக்கும் வேண்டி அவள் அதற்கு தயாரானாள். ஒரு பையில் சில பொருட்களை எடுத்து அவள் அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள். கணவனுக்கும் அவனது குடும்பத்துக்கும் எதிராக ஒரு புகார் கொடுக்க அவள் நேராக காவல் நிலையத்துக்கு சென்றாள். நகரத்தின் சட்டங்களும் நீதியும் ஒரு பெரிய கட்டிடத்தில் உள்ளது என்று அனிதா நம்பினாள். ஆனால் அவளுக்கு முன்பு சட்டத்தின் மறைவில் செயல்படும் ஒரு பெரிய மனிதன் இருப்பதை அவள் உணர்ந்தாள். காவல் நிலையத்தின் குளிர்ந்த சுவர்களுக்கு முன்பு அனிதா நின்றபோது அவளுடைய மனம் வெறுமையாக இருந்தது. எதிர்பார்த்தபடி அவளுக்கு யாருடைய உதவியும் கிடைக்கவில்லை. அர்ஜுன் என்ற பெயரின் செல்வாக்கு அங்கும் பிரதிபலித்தது. இது ஒரு குடும்ப பிரச்சினை மகளே. நீங்கள் வீட்டுக்கு சென்று பேசி தீர்க்கலாம் என்று ஒரு காவல் அதிகாரி மென்மையாக கூறினார். அவர்களுக்கு அனிதாவின் நிலை புரிந்திருந்தாலும் அந்த செல்வாக்குக்கு முன்பு அவர்கள் உதவியற்றவர்களாக இருந்தனர். கருக்கலைப்பு செய்ய நிர்பந்தித்தது பற்றியோ குடும்ப வன்முறை பற்றியோ பேச முயற்சித்தபோது அவர்கள் அதை கேட்கவே தயாராக இல்லை. அவளுடைய நம்பிக்கை அங்கும் உடைந்தது. நகரத்தின் சட்டமும் நீதியும் ஒரு பெரிய மனிதனுக்காக மட்டுமே என்று அவளுக்கு புரிந்தது. நிராசையுடன் அவள் திரும்பி நடக்கும்போது ஒரு பெண் அவளருகில் வந்து கேட்டார், உங்கள் பெயர் அனிதா இல்லையா? திரும்பி பார்த்தபோது அந்த பெண்ணின் கண்களில் தனக்கு தெரியாத ஏதோ ஒரு உணர்ச்சி இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. அந்த பெண் தன்னை அறிமுகப்படுத்தினார். என் பெயர் வழக்கறிஞர் மீனாட்சி. அர்ஜுனின் குடும்பத்துக்கு எதிராக புகார் கொடுக்க வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு புரிந்தது. எனக்கும் அந்த குடும்பத்துடன் சில கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கிறது. நான் உங்களுக்கு உதவ முடியும். அனிதாவின் உள்ளத்தில் ஒரு சிறிய நம்பிக்கையின் ஒளி மின்னியது. மீனாட்சியின் வார்த்தைகள் அனிதாவுக்கு மிகுந்த ஆறுதலை அளித்தன. அவர்களின் உதவியை ஏற்ற அனிதா தனது வீட்டுக்கு திரும்பினாள். அவளுக்கு வீட்டிலிருந்து நம்பிக்கை இருந்தது. அவளுடைய அப்பாவும் அம்மாவும் அவளுடன் நிற்பார்கள் என்று அவள் நம்பினாள். ஆனால் வீட்டுக்கு சென்றபோது அனிதா கண்டது அவளுடைய அப்பாவும் அம்மாவும் உதவியற்ற நிலையில் இருப்பதைத்தான். அவர்களுக்கு மகளின் வேதனையை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களின் கண்களில் பயமும் சமூகத்தை பற்றிய எண்ணங்களும் மட்டுமே இருந்தன. நீ இப்படியெல்லாம் செய்ய வேண்டியதுதானா? அவர்கள் எவ்வளவு பெரியவர்கள் என்று உனக்கு தெரியாதா? ஒரு வார்த்தை கூட பேசாமல் நீ வெளியேறியது சரியல்ல என்று அனிதாவின் அம்மாவின் வார்த்தைகள் அவளுடைய நெஞ்சில் குத்தின. அனிதா விஷயங்களை விளக்க முயற்சித்தாள். அம்மா, அவர்கள் என்னை கருக்கலைப்பு செய்ய நிர்பந்தித்தார்கள். என் கணவனுக்கு வேறொரு பெண்ணுடன் உறவு இருக்கிறது. அவன் என்னை அடித்தான்.
இந்த வார்த்தைகளுக்கு முன்பு அனிதாவின் அப்பா பதிலளித்தார், குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் நீ பொறுத்துக்கொள்ள வேண்டும். நீ இப்போதே திரும்பி செல்ல வேண்டும். இல்லையெனில் சமூகத்தில் நம்மால் தலைநிமிர்ந்து நடக்க முடியாது. அப்பாவின் வார்த்தைகள் அனிதாவை முற்றிலும் தளர வைத்தன. தனது பெற்றோர்களுக்கு கூட தன்னை வேண்டாமென்று தோன்றியது. அந்த வீட்டிலிருந்த உரையாடல்கள் அவளுடைய மனதில் ஒரு அதிர்ச்சியாக தொடர்ந்தன. என்னை மறுபடியும் திருமணம் செய்ய நிர்பந்திக்கிறீர்களா என்று அவள் கேட்டாள். அப்பாவும் அம்மாவும் ஒருவரையொருவர் பார்த்தனர். நீ இனி தனியாக வாழப்போனால் அது நமக்கு மேலும் அவமானத்தை உண்டாக்கும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி சொல்கிறோம். ஆனால் அனிதாவால் அதை நம்ப முடியவில்லை. தன்னுள் வளரும் குழந்தையை கைவிட அவர்கள் தன்னை நிர்பந்திப்பதாக அவள் புரிந்து கொண்டாள். அப்போதுதான் அவளுக்கு இந்த வீட்டிலிருந்துதான் எவ்வளவு தொலைவில் இருக்கிறோம் என்று புரிந்தது. அந்த நேரத்தில் அனிதாவின் தோழி சுமி அவளை தேடி வந்தாள். அனிதாவின் துயரக் கதையை கேட்டு சுமி அவளுடன் நின்றாள். நீ தனியாக இல்லை அனிதா, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற சுமியின் வார்த்தைகள் அனிதாவின் மனதுக்கு மிகுந்த ஆறுதலை அளித்தன. தனக்கு ஒரு சட்ட உதவி கிடைத்ததாக அனிதா சுமியிடம் கூறினாள். உனது விஷயத்தில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நீ தைரியமாக முன்னேற வேண்டும் என்று சுமி கூறினாள். அனிதாவால் அந்த வீட்டில் தொடர்ந்து இருக்க முடியவில்லை. தன்னுள் வளரும் குழந்தைக்காக தனியாக போராட அவள் முடிவு செய்தாள். அப்பாவின் மற்றும் அம்மாவின் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக அவள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்தாள். சுமியின் உதவியுடன் மற்றொரு நகரத்தில் ஒரு வீடும் வேலையும் கண்டறிய முடிவு செய்தாள். சட்ட ரீதியாக போராட வழக்கறிஞர் மீனாட்சியின் உதவி அவளுக்கு கிடைத்தது. இங்கு வந்து அவள் தனது எல்லா பயங்களையும் மறந்தாள். தன்னுள் வளரும் குழந்தை அவளுக்கு பலத்தை அளித்தது. தனது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அந்த குழந்தையை கைவிட மாட்டேன் என்று அவள் முடிவு செய்தாள். அனிதாவின் வாழ்க்கையில் மிகவும் இருண்ட காலமாக அது இருந்தது. தன்னுடையவர்கள் என்று நினைத்தவர்கள் கூட தள்ளி வைத்தபோது அவளுக்கு இருந்தது தன்னுள் வளரும் குழந்தையைப் பற்றிய கனவுகள் மட்டுமே. சுமியின் உதவியுடன் அவள் நகரத்தை விட்டு வெளியேறினாள். புதிய நகரம் அவளுக்கு பல நம்பிக்கைகளை அளித்தது. அவளுடன் தோழியாக சுமி இருந்ததால் அவளுக்கு அவ்வளவு தனிமை உணரவில்லை. ஒரு புதிய நகரம், புதிய வாழ்க்கை, புதிய நம்பிக்கைகள். புதிய நகரத்தில் சுமியுடன் ஒரு சிறிய வாடகை வீட்டில் வசிக்கத் தொடங்கினாள். அவளுடைய கர்ப்பம் ஒவ்வொரு நாளும் முன்னேற அவளுக்கு முன்னேறுவதற்கான பலத்தை அளித்தது. சட்டப் போராட்டங்கள் அப்போதும் தொடர்ந்தன. வழக்கறிஞர் மீனாட்சி அர்ஜுனின் குடும்பத்தின் செல்வாக்கை மீறி எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார். இருப்பினும் அது ஒரு எளிதான போராட்டமாக இல்லை. அனிதாவின் முன்னாள் கணவனான அர்ஜுன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி வழக்கை பலமுறை தள்ளி வைத்தான். ஒவ்வொரு முறை வழக்கு தள்ளி வைக்கப்படும்போதும் அனிதாவின் மனம் மேலும் தளர்ந்தது. சட்டப் போராட்டத்தின் இடையில் அனிதா ஒரு பள்ளியில் ஆசிரியையாக வேலைக்கு சேர்ந்தாள். ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க அவள் தயாராக இருந்தாள். தான் அனுபவித்த துயரங்கள் எதுவும் ஒரு குழந்தையின் எதிர்காலத்துக்கு தடையாக இருக்க அவள் அனுமதிக்கவில்லை. அவளுடைய கற்பிக்கும் திறமை காரணமாக மிக விரைவில் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பிடித்தவளாக மாறினாள். அவளுக்கு கிடைத்த சம்பளத்தில் இருந்து வழக்கின் செலவுகளுக்கு பணம் செலுத்தினாள். மேலும் தனது குழந்தைக்கு தேவையான பொருட்களை ஒவ்வொன்றாக வாங்கத் தொடங்கினாள். அவள் வேலை செய்த பள்ளியில் கிடைத்த சிறிய சம்பளத்தில் வாழ பழகினாள். இப்படி இருக்கையில் சட்ட போராட்டத்தில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. அர்ஜுனின் குடும்பத்துடன் முன்பகை இருந்தவர் மீனாட்சி என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அர்ஜுனின் கட்டுமான நிறுவனத்தில் சில ஊழல்கள் நடந்திருப்பதை மீனாட்சி கண்டறிந்தார். அது ஒரு பெரிய திருப்புமுனையாக இருந்தது. ஊழல் செய்ததற்கான ஆதாரங்களை மீனாட்சி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். அர்ஜுனுக்கு எதிராக காவல்துறையும் சட்டமும் செயல்படத் தொடங்கின. சட்டம் தனது பக்கம் இருப்பதை அறிந்தபோது அர்ஜுனின் நிலைப்பாடுகள் மாறின. இறுதியாக ஒரு சமரசத்துக்கு அவன் தயாரானான். அனிதாவுக்கும் குழந்தைக்கும் வாழ தேவையான பணத்தை அளிப்பதாகவும் குழந்தையின் பொறுப்பை ஏற்பதாகவும் அவன் கூறினான். ஆனால் ஒரு நிபந்தனை, அனிதா அந்த நகரத்தை விட்டு வேறு இடத்தில் வசிக்க வேண்டும். அவள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது குடும்பத்துக்கு அவமானத்தை உண்டாக்கியதாகவும் அதை நீக்க வேண்டும் என்றும் அவன் கூறினான். அனிதாவால் அதை ஏற்க முடியவில்லை. ஆனால் குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அளிக்கவள் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டாள். நகரத்தின் சட்டப் போராட்டம் முடிந்தபோது அனிதாவுக்கு ஒரு புதிய உலகம் கிடைத்தது. இப்போது அவள் தனது புதிய வாழ்க்கையின் பாதையில் இருக்கிறாள். ஆண்டுகள் கடந்து சென்றன. அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனைப் பற்றி அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருந்தது. மகனை வளர்ப்பதோடு அவளுடைய திறமையும் கடின உழைப்பும் காரணமாக அவள் கற்பித்து வந்த பள்ளியின் முதல்வராக மாறினாள். அவளுடைய வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதே நேரத்தில் அர்ஜுனின் வாழ்க்கை துயரமயமாக இருந்தது. இரண்டாவதாக, திருமணம் செய்த மனைவி அவனை கைவிட்டு சென்றுவிட்டாள். அவனது தொழில் முற்றிலும் சிதைந்தது. பொருளாதார ரீதியாக அவன் மிகவும் பின்னோக்கி சென்றான்.
ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு நாள் அர்ஜுன் தனது மகனுடன் அனிதாவின் பள்ளிக்கு வந்தான். பள்ளியின் முதல்வர் தனது முதல் மனைவி என்று அவன் அறிந்தான். ஆண்டுகளுக்கு முன்பு அவன் கைவிட்டு சென்ற அதே பெண். பள்ளியின் முதன்மை வாயிலில் அர்ஜுன் காரிலிருந்து இறங்கினான். அவனுடன் ஒரு 8 வயது குழந்தையும் இருந்தது. குழந்தையை அழைத்துக் கொண்டு அர்ஜுன் முதல்வரின் அலுவலகத்தை நோக்கி நடந்தான். வழியில் தனது முன்னாள் மனைவி கற்பித்த அதே இடத்தில் இப்போது தனது மகனுக்கு சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கப் போகிறோம் என்று அவனுக்கு தோன்றியது. முதல்வரின் அலுவலகம் ஒரு பெரிய கட்டிடத்தில் இருந்தது. கதவில் ஒரு உதவியாளர் இருந்தார். சார், முதல்வர் மேடம் இப்போது பிஸியாக இருக்கிறார். சிறிது நேரம் காத்திருங்கள் என்று உதவியாளர் கூறினார். அர்ஜுன் அங்கு காத்திருக்கும்போது அறியாமல் தலையை உயர்த்தி முன்னால் இருந்த சுவரை பார்த்தான். அங்கு ஒரு புகைப்பட சட்டத்தில் பள்ளியின் முக்கியமானவர்களின் புகைப்படம் இருந்தது. அந்த புகைப்படத்தில் முன்னால் இருக்கும் முதல்வர் மேடம் தனது முன்னாள் மனைவி அனிதா என்று அவன் அறிந்தான். அந்த கணத்தில் அவனது நெஞ்சில் ஒரு மின்னல் கடந்து சென்றது போல உணர்ந்தான். ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய நகரத்தில் ஒரு கட்டுமான தொழிலதிபராக இருந்ததான் கேலி செய்து விரட்டிய ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியை இப்போது இந்த நகரத்தில் மிகவும் பிரபலமான பள்ளியின் முதல்வராக இருக்கிறாள். அவனுக்கு அவமானமும் வருத்தமும் மிகுந்த வேதனையும் உண்டானது. தனது முன்னாள் மனைவியின் முகம் இப்போது அவனுக்கு மிகவும் பெரிதாக தோன்றியது. அவளிடம் இருந்த தனது கோபமுமானவமும் எல்லாம் ஒரு கணத்தில் மறைந்து போனது. அதே நேரத்தில் முதல்வரின் அறையில் அனிதாவின் இதயம் படபடத்தது. அர்ஜுன் பள்ளிக்கு வந்ததை அவள் அறிந்திருந்தாள். தனது அறையில் அமர்ந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவன் மிகவும் முதிர்ந்தவனாக தோன்றினான். தனது வாழ்க்கையை பல மாற்றங்களுக்கு காரணமாக்கியதனது உலகத்தை உடைக்க முயற்சித்த அதே மனிதன் இப்போது தனது முன்னால் ஒரு சிறிய கோரிக்கையாளனாக நிற்பதை அவள் கண்டாள். அவளுக்கு அவனிடம் கோபமோ வெறுப்போ தோன்றவில்லை. மாறாக ஒருவித அமைதியும் பலமும் அவளுக்கு உணர்ந்தாள். தான் தனியாக போராடி பெற்ற வாழ்க்கையில் இப்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவனை நேரடியாக சந்திக்க அவளுக்கு பயம் தோன்றவில்லையானால் சந்திக்க அவள் தயாராக இல்லை. ஏனெனில்தான் விரும்பிய வாழ்க்கையில் இப்போது அவனுக்கு எந்த தேவையும் இல்லை என்று அவள் முடிவு செய்திருந்தாள். அனிதா தனது உதவியாளரை அழைத்தாள். அர்ஜுனிடம், இப்போது எனக்கு பிசிசி இருக்கிறது என்று சொல்லுங்கள். எனது முடிவை கடிதம் மூலம் தெரிவிப்பேன். அனிதாவின் அறிவுறுத்தலின் படி உதவியாளர் அர்ஜுனை அணுகினார். சார், மேடத்துக்கு இப்போது பிசி இருக்கிறது. ஆனால் மேடம் உங்களுக்கு ஒரு கடிதம் தரச் சொன்னார். அதை படித்துவிட்டு வேண்டுமெனில் மேடத்தை சந்திக்க முயற்சிக்கலாம் என்று உதவியாளர் கூறினார். உதவியாளரின் கையிலிருந்து கடிதத்தை வாங்கும்போது அர்ஜுனின் இதயம் வேகமாக துடித்தது. அந்த கடிதத்தை அவன் திறந்தான். அது தனது முன்னாள் மனைவியின் கையெழுத்து. கடிதம் இவ்வாறு இருந்தது: அன்புள்ள அர்ஜுன், பல ஆண்டுகளுக்கு முன்பு என் வாழ்க்கையை உடைக்க முயற்சித்தவர் நீங்கள். ஆனால் இன்று நீங்கள் காரணமாகவே நான் வாழ்க்கையில் பல உயரங்களை அடைந்தேன். அன்று நீங்கள் என் குழந்தையை இல்லாமல் செய்ய முயற்சித்தீர்கள். இன்று என் குழந்தை என் உலகம். நீங்கள் என் வாழ்க்கையை விட்டு வெளியேறிய பிறகு நான் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் உங்கள் மிரட்டல்களுக்கு மத்தியிலும் நான் என் குழந்தையையும் என்னையும் பாதுகாக்க முயற்சித்தேன். உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சினைகள் ஏற்பட்டதாக நான் அறிந்தேன். என் வாழ்க்கையில் இப்போது நீங்கள் இல்லை. இனி இருக்கவும் மாட்டீர்கள். என் குழந்தையின் தந்தையாக இருக்க நீங்கள் விரும்பவில்லையானால் இப்போது நீங்கள் என் வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றையும் அறிய விரும்புகிறீர்கள். உங்கள் காரணமாக என் குழந்தையின் எதிர்காலத்தை உடைக்க நான் தயாரில்லை. நீங்கள் வெளியேற வேண்டும். அன்புடன், அனிதா. அர்ஜுன் அந்த கடிதத்தை படித்து தளர்ந்து போனான். அவன் தனது மகனுடன் திரும்பி நடந்தான். தான் செய்த தவறுகளை அவன் உணர்ந்தான். அந்த கடிதம் அவனது மனதில் பல மாற்றங்களை உண்டாக்கியது. அது ஒரு புதிய உலகத்துக்கு செல்லும் பயணமாக இருந்தது. அனிதாவின் கடிதத்தை படித்த பிறகு அர்ஜுன் மௌனமாக வீட்டுக்கு திரும்பினான். அவனது மனதில் பல எண்ணங்கள் கடந்து சென்றன. ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய கட்டுமான தொழிலதிபராக இருந்த பணத்தின் பலத்தில் அனிதாவை கைவிட்டவன் இன்று தனது முன்னாள் மனைவி தனது முன்னால் ஒரு சிறிய கோரிக்கையாளனாக கூட நிற்க தயாராக இல்லை. அவளுடைய வார்த்தைகள் அவனுக்கு ஒரு பெரிய தாக்கமாக இருந்தது. வீட்டுக்கு வந்த பிறகு அவன் அறையில் தனியாக அமர்ந்தான். தனது மகனின் முகத்தை பார்க்க கூட அவனால் முடியவில்லை. தான் செய்த தவறுகளைப் பற்றி அவன் நினைத்தான். அனிதாவை கருக்கலைப்பு செய்ய நிர்பந்தித்தது, வேறொரு பெண்ணுடன் உறவு வைத்திருந்தது, அவளை வீட்டை விட்டு வெளியேற்றியது, எல்லாவற்றையும் மீறி அவளை முதல் முறையாக அடித்தது. அந்த தருணங்கள் எல்லாம் ஒரு திரைப்படத்தில் போல அவனது மனதில் தோன்றி வந்தன. அவனுக்கு அனிதாவிடம் கோபமோ வெறுப்போ தோன்றவில்லை. மாறாக வருத்தம் மட்டுமே. அன்று அனிதாவிடம் செய்ததன் விளைவாக இன்றுதான் அனுபவிக்கிறேன் என்று அவனுக்கு புரிந்தது. அவனது வாழ்க்கையில் இப்போது பல பிரச்சனைகள் ஏற்பட்டன. தொழிலில் பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டன. இரண்டாவதாக திருமணம் செய்த மனைவி அவனை கைவிட்டு சென்றுவிட்டாள். அவனது வாழ்க்கை ஒரு துயரமாக இருந்தது.
இறுதியாக அவன் ஒரு முடிவு எடுத்தான். அனிதாவை மீண்டும் ஒரு முறை சந்திக்க வேண்டும். அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அடுத்த நாள் காலை அர்ஜுன் மீண்டும் பள்ளிக்கு சென்றான். ஆனால் இந்த முறை அவன் முதல்வரின் அலுவலகத்துக்கு செல்லவில்லை. மாறாக ஒரு கடிதம் எழுதினான். அதில் தனது மகனைப் பற்றியோ அவனை அந்த பள்ளியில் சேர்ப்பது பற்றியோ எதுவும் இல்லை. அவனுக்கு அனிதாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மட்டுமே அதில் இருந்தது. கடிதத்தை முதல்வரின் அலுவலகத்தில் கொடுத்த பிறகு அவன் காத்திருந்தான். நீண்ட நேரம் காத்திருந்த பிறகு அனிதாவின் உதவியாளர் வெளியே வந்து கூறினார், மேடம் கடிதத்தை படித்தார். சாரிடம் இப்போது செல்லச் சொன்னார். மேடம் வேண்டுமெனில் அழைப்பார் என்று கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்டு அவன் நிராசனானான். பெரிய நம்பிக்கையுடன் வந்தவனுக்கு மீண்டும் ஒரு நிராசை மட்டுமே கிடைத்தது. இதற்கிடையில் அனிதா தனது அறையில் அமர்ந்திருந்தாள். அர்ஜுனின் கடிதத்தை படித்தபோது அவளுடைய கண்கள் நீரால் நிரம்பின. அவனுக்கு தனது வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று அவளுக்கு புரிந்தது. அவளுக்கு அவனிடம் கோபமோ வெறுப்போ தோன்றவில்லை. மாறாக ஒருவித அமைதியும் பலமும் அவளுக்கு உணர்ந்தாள். பல ஆண்டுகளுக்கு முன்புதான் தனியாக போராடி பெற்ற வாழ்க்கையில் இப்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவனுக்கு உதவ வேண்டும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. ஏனெனில்தான் தனியாக போராடி பெற்ற வாழ்க்கையை அவனுக்கு அளிக்கவில்லை. அர்ஜுன் நிராசனாக திரும்பும்போது அவனது மகன் பள்ளியின் வளாகத்தில் ஒரு தோழனுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அர்ஜுனின் மகனின் பெயர் ஆதி. ஆதி விளையாடும்போது அவனுக்கு ஒரு பலூன் கிடைத்தது. அது உடைந்தபோது ஆதி பயந்து அழுதான். அப்போது ஆதியின் தோழன், என் அப்பா ஒரு காவல் அதிகாரி, என் அப்பாவின் கையில் உள்ள பலூன் ஒருபோதும் உடையாது என்று ஆதியிடம் கூறினான். ஆதியின் தோழனின் பெயர் அருண். அருணின் அப்பா வழக்கறிஞர் மீனாட்சி என்று ஆதிக்கு புரிந்தது. அதே நேரத்தில் முதல்வரின் அறையில் அனிதா அர்ஜுனின் கடிதத்தை படித்து சிந்தித்தாள். அவனுக்குதான் செய்த தவறுகள் புரிந்துவிட்டதாக அவளுக்கு தோன்றியது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவன் தனக்கு அளித்த வேதனையை அவள் நினைவு கூர்ந்தாள். தான் விரும்பிய ஒரு வாழ்க்கை அவனால் இல்லாமல் போனது என்று அவள் நினைத்தாள். அர்ஜுனின் கடிதம் அனிதாவை மிகவும் வேதனைப்படுத்தியது. தான் மிகவும் கஷ்டப்பட்டு பெற்ற வாழ்க்கையில் இப்போது அவனுக்கு இடமில்லை என்று அவளுக்கு தோன்றியது. இருப்பினும் தனது மகனின் எதிர்காலத்துக்காக அவனை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அவளுக்கு புரிந்தது. ஒருநாள் காலை அனிதாவின் மொபைலில் ஒரு அறியப்படாத எண்ணிலிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. ஹாய், இது நான் வழக்கறிஞர் மீனாட்சி. உங்களுடன் பேச விரும்புகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு நாள் சந்திக்கலாம். அனிதாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தோன்றியது. பல ஆண்டுகளுக்கு முன்பு சட்ட உதவி அளித்த அதே பெண். அவள் உடனடியாக மீனாட்சியை சந்திக்க தயாரானாள். அவர்கள் சந்தித்தபோது அனிதா மீனாட்சியிடம் நன்றி கூறினாள். உங்கள் உதவி இல்லையெனில் நான் இன்று இங்கு இருந்திருக்க மாட்டேன் என்று அனிதா கூறினாள். மீனாட்சி சிரித்து, அதெல்லாம் பரவாயில்லை, எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். மீனாட்சி தொடர்ந்தார். அர்ஜுனின் தொழிலில் சில ஊழல்கள் நடந்திருந்தன. அதனால் அவனுக்கு பல நஷ்டங்கள் ஏற்பட்டன. அவனுக்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இருப்பது எனக்கு புரிந்தது. என் கணவர் ஒரு காவல் அதிகாரி. நாங்கள் இப்போது அர்ஜுனின் தொழிலில் விசாரணை நடத்தி வருகிறோம். அனிதாவுக்கு மிகவும் வேதனையாக உணர்ந்தாள். தன்னால் ஒருவருக்கு பல நஷ்டங்கள் ஏற்பட்டதாக அவளுக்கு புரிந்தது. இருப்பினும் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவன் தனக்கு அளித்த வேதனையை அவள் நினைவு கூர்ந்தாள். ஒரு நாள் அனிதா முதல்வராக இருந்த பள்ளிக்கு காவல்துறை வந்தது. அர்ஜுனின் தொழிலில் விசாரணை நடத்துவதற்காகவே அவர்கள் வந்தனர். அனிதாவிடம் வந்த காவல் அதிகாரி, நமஸ்கார், என் பெயர் அருண். நான் இங்கு அர்ஜுனின் வழக்கில் விசாரணை நடத்துகிறேன். அருணின் வார்த்தைகளை கேட்டு அனிதா அதிர்ச்சியடைந்தாள். அருண் வழக்கறிஞர் மீனாட்சியின் கணவர். அருண் அனிதாவிடம் அர்ஜுனை பற்றி பேசினார். அர்ஜுனின் தொழிலில் பல பிரச்சனைகள் இருந்தன. அனிதாவுக்கு மிகவும் வேதனையாக உணர்ந்தாள். ஆனால் அவளுக்கு ஒரு விஷயம் செய்ய வேண்டியிருந்தது. தனது மகனின் எதிர்காலத்துக்காக அவளுக்கு அர்ஜுனை சந்திக்க வேண்டியிருக்கும். வழக்கறிஞர் மீனாட்சியும் அவரது கணவர் அருணும் அனிதாவுடன் பேசிய பிறகு அனிதாவின் மனம் பல எண்ணங்களால் நிரம்பியது. பல ஆண்டுகளுக்கு முன் அர்ஜுன் காரணமாக அவள் அனுபவித்த துயரங்கள் அவளுக்கு நினைவு வந்தன. தனது வாழ்க்கையில் இப்போது அவனுக்கு இடமில்லை என்று அவளுக்கு தோன்றியது. இருப்பினும் தனது மகனின் எதிர்காலத்துக்காக அவனை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அவளுக்கு புரிந்தது. ஒரு நாள் அனிதாவின் அலுவலகத்துக்கு அருண் வந்தார். மேடம், அர்ஜுன் எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தார் என்று அருண் கூறினார். அனிதா கடிதத்தை படித்தாள். அதில் தனது மகனைப் பற்றியோ அவனை அந்த பள்ளியில் சேர்ப்பது பற்றியோ எதுவும் இல்லை. அவனுக்கு அனிதாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மட்டுமே அதில் இருந்தது. அனிதாவுக்கு அவனிடம் கோபமோ வெறுப்போ தோன்றவில்லை. மாறாக ஒருவித அமைதியும் பலமும் அவளுக்கு உணர்ந்தாள். தான் தனியாக போராடி பெற்ற வாழ்க்கையில் இப்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவனுக்கு உதவ வேண்டும் என்று அவளுக்கு தோன்றவில்லை.
ஏனெனில்தான் தனியாக போராடி பெற்ற வாழ்க்கையை அவனுக்கு அளிக்கவில்லை. அருண் தொடர்ந்தார். மேடம் அர்ஜுனின் தொழிலில் சில ஊழல்கள் இருந்தன. அதனால் அவனுக்கு பல நஷ்டங்கள் ஏற்பட்டன. அவனுக்கு இப்போது மிகுந்த வருத்தம் இருக்கிறது. மேடம் வேண்டுமெனில் அவனுக்கு உதவ வேண்டும். அருணின் வார்த்தைகள் அனிதாவின் மனதில் பல மாற்றங்களை உண்டாக்கின. அனிதாவுக்கு ஒரு விஷயம் செய்ய வேண்டியிருந்தது. தனது மகனின் எதிர்காலத்துக்காக அவளுக்கு அர்ஜுனை சந்திக்க வேண்டியிருக்கும். அவள் அருணிடம் கூறினாள், எனக்கு அர்ஜுனை சந்திக்க விருப்பமில்லை. ஆனால் என் குழந்தையின் எதிர்காலத்துக்காக நான் அவனை சந்திக்க தயாராக இருக்கிறேன். அருண் அர்ஜுனை அழைத்தார். சார், மேடம் உங்களை சந்திக்க விரும்புகிறார். உங்களுக்கு சௌகரியமானபோது மேடத்தின் அலுவலகத்துக்கு வரலாம் என்று அருண் கூறினார். அர்ஜுன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அனிதாவின் அலுவலகத்துக்கு வந்தான். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய கட்டுமான தொழிலதிபராக இருந்து பணத்தின் பலத்தில் அனிதாவை கைவிட்டவன் இன்று தனது முன்னாள் மனைவி தனது முன்னால் ஒரு சிறிய கோரிக்கையாளனாக கூட நிற்க தயாராக இல்லை. அவளுடைய வார்த்தைகள் அவனுக்கு ஒரு பெரிய தாக்கமாக இருந்தது. அவன் அனிதாவின் அலுவலகத்துக்கு வந்தான். அனிதாவின் முன்னால் நிற்கும்போது அவனுக்கு மிகுந்த பயம் இருந்தது. அனிதா என்னை மன்னிக்க வேண்டும் என்று அவன் கூறினான். அனிதாவுக்கு அவனிடம் கோபமோ வெறுப்போ தோன்றவில்லை. மாறாக ஒருவித அமைதியும் பலமும் அவளுக்கு உணர்ந்தாள். தான் தனியாக போராடி பெற்ற வாழ்க்கையில் இப்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவனுக்கு உதவ வேண்டும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. ஏனெனில்தான் தனியாக போராடி பெற்ற வாழ்க்கையை அவனுக்கு அளிக்கவில்லை. அர்ஜுனின் மன்னிக்க வேண்டும் என்ற வார்த்தைகளை கேட்டபோது அனிதாவின் இதயத்தில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. பல ஆண்டுகளுக்கு முன்பு தன்னை கைவிட்ட அதே மனிதன் இப்போது தனது முன்னால் ஒரு சிறிய கோரிக்கையாளனாக நிற்கிறான். அவளுக்கு அவனிடம் கோபமோ வெறுப்போ தோன்றவில்லை. மாறாக ஒருவித அமைதியும் பலமும் அவளுக்கு உணர்ந்தாள். தான் தனியாக போராடி பெற்ற வாழ்க்கையில் இப்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அனிதா அமைதியாக அவனிடம் பேசத் தொடங்கினாள். அர்ஜுன், நீங்கள் என்னை கைவிட்டு சென்ற பிறகு நான் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறேன். நான் தனியாக என் குழந்தையை வளர்த்தேன். என் வாழ்க்கையை பல மாற்றங்களுக்கு காரணமாக்கிய என் உலகத்தை உடைக்க முயற்சித்த அதே மனிதன் நீங்கள். ஆனால் இன்று நான் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அர்ஜுன் மௌனமாக எல்லாவற்றையும் கேட்டான். அவனது கண்கள் நீரால் நிரம்பி வழிந்தன. அனிதா, எனக்கு புரிந்தது. நான் செய்தது தவறு. உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவன் கூறினான். அனிதாவுக்கு அவனிடம் கோபமோ வெறுப்போ தோன்றவில்லை. மாறாக ஒருவித அமைதியும் பலமும் அவளுக்கு உணர்ந்தாள். தான் தனியாக போராடி பெற்ற வாழ்க்கையில் இப்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அனிதா தொடர்ந்தாள். அர்ஜுன், நான் உங்களை மன்னித்தேன். ஆனால் என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி நீங்கள் இல்லை. உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க நான் தயாராக இருக்கிறேன். அனிதாவின் வார்த்தைகள் அர்ஜுனுக்கு மிகுந்த ஆறுதலை அளித்தன. அவனுக்கு தான் செய்த தவறுகள் புரிந்தன. அந்த வார்த்தைகள் அவனது மனதில் பல மாற்றங்களை உண்டாக்கின. அது ஒரு புதிய உலகத்துக்கு செல்லும் பயணமாக இருந்தது. அனிதா ஒரு கடிதம் எழுதினாள். அதில் தனது மகனைப் பற்றியோ அவனை அந்த பள்ளியில் சேர்ப்பது பற்றியோ எதுவும் இல்லை. அவனுக்கு அனிதாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மட்டுமே அதில் இருந்தது. அர்ஜுன் அந்த கடிதத்தை படித்தான். அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தோன்றியது. அவன் அனிதாவுக்கு நன்றி கூறினான். அனிதா, நீங்கள் என் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டாக்கினீர்கள். என் வாழ்க்கையை பல மாற்றங்களுக்கு காரணமாக்கிய என் உலகத்தை உடைக்க முயற்சித்த அதே மனிதன் நீங்கள். ஆனால் இன்று நான் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அர்ஜுன் கூறினான். அனிதா சிரித்தாள். அர்ஜுன், நீங்கள் என்னிடம் செய்தவற்றை நான் மறக்க மாட்டேன். ஆனால் நான் உங்களை மன்னித்தேன். உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க நான் தயாராக இருக்கிறேன். அர்ஜுன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அனிதாவுக்கு நன்றி கூறினான். அவன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்தான். அர்ஜுன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்தான். அனிதாவின் வார்த்தைகள் அவனது மனதில் பல மாற்றங்களை உண்டாக்கின. அவன் தனது முன்னாள் மனைவியிடம் மன்னிப்பு கேட்டான். தான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டான். அனிதாவுக்கு அவனிடம் கோபமோ வெறுப்போ தோன்றவில்லை. மாறாக ஒருவித அமைதியும் பலமும் அவளுக்கு உணர்ந்தாள். தான் தனியாக போராடி பெற்ற வாழ்க்கையில் இப்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். ஒரு நாள் காலை அர்ஜுன் அனிதாவின் அலுவலகத்துக்கு ஒரு கடிதத்துடன் வந்தான். அதில் தனது மகனைப் பற்றியோ அவனை அந்த பள்ளியில் சேர்ப்பது பற்றியோ எதுவும் இல்லை. அவனுக்கு அனிதாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மட்டுமே அதில் இருந்தது. அனிதா அந்த கடிதத்தை படித்தாள். அவளுக்கு அவனிடம் கோபமோ வெறுப்போ தோன்றவில்லை. மாறாக ஒருவித அமைதியும் பலமும் அவளுக்கு உணர்ந்தாள். தான் தனியாக போராடி பெற்ற வாழ்க்கையில் இப்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அனிதா ஒரு கடிதம் எழுதினாள். அதில் தனது மகனைப் பற்றியோ அவனை அந்த பள்ளியில் சேர்ப்பது பற்றியோ எதுவும் இல்லை. அவனுக்கு அனிதாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மட்டுமே அதில் இருந்தது. அர்ஜுன் அந்த கடிதத்தை படித்தான். அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தோன்றியது.
அவன் அனிதாவுக்கு நன்றி கூறினான். அனிதா, நீங்கள் என் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டாக்கினீர்கள். என் வாழ்க்கையை பல மாற்றங்களுக்கு காரணமாக்கிய என் உலகத்தை உடைக்க முயற்சித்த அதே மனிதன் நீங்கள். ஆனால் இன்று நான் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அர்ஜுன் கூறினான்.